அனைவருக்கும் வணக்கம். இன்று தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான பாராளுமன்ற தேர்தல் இன்று மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்தவித பரபரப்புகள் இல்லை, எந்தவித சலசலப்புகள் இல்லாமல் மிகவும் அமைதியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் நாங்கள் அவதானிக்கின்ற போது நாடு முழுவதும் அமைதியான தேர்தல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னைய காலங்களில் நாங்கள் இந்த தேர்தல்களை அவதானிக்கின்ற போது மிக 80களிலேயோ 90களிலேயோ 2000 ஆண்டு காலப்பகுதி, அதாவது 2009 காலப்பகுதிக்கு முன்னர் மிகவும் அமைதியாக அந்த தேர்தல்கள் நடந்தவாறான செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை. மாறாக வன்முறைகள், துப்பாக்கிச் சூடுகள், பிரச்சனைகள் என்று அங்கு ஒரு அச்ச நிலையான மிகவும் ஒரு அச்ச நிலையான நிலையில்தான் தேர்தல்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தல், இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்றாலும் சரி, தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, மிகவும் அமைதியாக, அதாவது தேர்தல் தான் நடக்கிறதோ என்று எண்ண தோன்றுகின்ற வகையில், ஒரு சந்தேகிக்கக்கூடிய வகையிலான மிகவும் அமைதியாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இம்முறை தேர்தலில் மக்கள் ஆர்வம் காட்டியவாறு தென்படவில்லை. மக்கள் கணிசமான அளவுதான் மக்கள் சென்று வாக்குகளை போடுகின்றார்கள். மிகவும் அமைதியாக இந்த தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக மக்கள் 100% ஆர்வங்கள் காட்டியதாக தெரியவில்லை. மக்கள் ஒரு 60% ஆர்வங்கள் தான் காட்டியதாக தென்படுகின்றது. அந்த அளவுக்கு தேர்தல் வாக்குச்சாவடிகள், பல தேர்தல் வாக்குச்சாவடிகள் நித்திரை தூங்குவதாகத்தான் காணப்படுகிறது. அங்கு மக்கள் சென்று போடுவதில்லை. காலையில் ஓரளவுக்கு மக்கள் சென்றனர். ஆனால் தற்போது நேரம் செல்ல செல்ல மக்களின் வரவுகள் குறைவாக காணப்படுகிறது. இனி மாலையில் எவ்வாறு இருக்குமோ என்பது சொல்ல முடியவில்லை. நாங்கள் இந்த செய்தியை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நண்பகலாக இருக்கின்றபடியால் முழுமையான அந்த நிலை தெரியவில்லை. அதாவது அதிர்வுகள் இல்லாமல் அமைதியாக இந்த வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போலீஸார் பாதுகாப்பு படையில் போலீஸார் கடுமையான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் சம்பந்தமான நாடு முழுவதும் சம்பந்தமான சில விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த விவரங்கள் பற்றி நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். இந்த காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்து பார்க்குறதாக இருந்தால், அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதாக இருந்தால், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். நீங்கள் எழுதுகின்ற கருத்துக்கள் தான் நீங்கள் போடுகின்ற உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் இந்த காணொலியின் வளர்ச்சிக்கு துணை புரியும் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை. எனவே அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாடு முழுவதும் நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியுடைய மொத்த மக்களின் தொகை 1,71,40,354 பேர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 8,361 பேர் போட்டியிடுகின்றனர். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்களின் மொத்த தொகை 2,361 பேராகும். ஆனால் இந்த இவ்வளோ பேருக்கும் கிடைக்க, அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்றத்தின் ஆசனங்கள் 225 ஆசனங்கள். 225 ஆசனங்களை பெறுவதற்காக போட்டியிடுகின்ற மொத்த வேட்பாளர்களுடைய தொகை 2,361 பேராகும். ஜனநாயக ரீதியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றை நடத்துவதற்கு பலரும் துணை புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது. பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பிரமுகர்கள், புலனாய்வு பிரிவுகள் இந்த ஜனநாயக தேர்தலை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சகல நாடுகளிடமிருந்து, மிக முக்கியமான நாடுகளிலிருந்து புலனாய்வு குழுக்கள் இந்த தேர்தலை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்த கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்று அவற்றினுடைய மொத்த தொகை 691 ஆகும். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற மொத்த கட்சிகள், சுயேட்சை குழுக்களின் மொத்த எண்ணிக்கை, அதாவது மொத்த குழுக்களின் எண்ணிக்கை 690 குழுக்களாகும். தேர்தல் பற்றி மேலும் நாங்கள் இந்த தேர்தலுடைய பணியாளர்கள் சம்பந்தமாக நாங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொள்வோமானால், 1,52,000 பணியாளர்கள் நாடு முழுவதிலும் தேர்தல் சம்பந்தமான கண்காணிப்பு பணிகளிலும் தேர்தல் சம்பந்தமான பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட
13,421 வாக்குச்சாவடிகள் இலங்கை முழுவதும் காணப்படுகின்றன. இலங்கை முழுவதிலும் உள்ள வாக்குச்சாவடிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 13,421 வாக்குச்சாவடிகள். தேர்தல் மாவட்டங்கள், அதாவது இலங்கையின் மொத்த தேர்தல் மாவட்டங்கள் 22ஆகவும், இந்த தேர்தல் மாவட்டங்களுக்கு அப்பால் நிர்வாக மாவட்டங்களாக 25 மாவட்டங்கள் நிர்வாக மாவட்டங்களாக இருந்த போதும் தேர்தலுக்காக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் 22ஆக காணப்படுகிறது. இந்த தேர்தலில் நாங்கள் காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த தேர்தல் சம்பந்தமான வாக்குகளை போடுவதற்கான மக்களுக்கான உரிமை இருக்கின்றது. மக்கள் இந்த 6 மணி தொடக்கம் 6 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை தங்களுடைய வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான உரிமைகளை வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் பாதுகாப்பு பணிக்காக போலீஸார் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களிலிருந்து போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 63,145 போலீஸார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு சம்பவம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது உரும்பராய் சைவ தமிழ் வித்தியாலயத்தில் உள்ள தேர்தல் வாக்குச்சாவடியில் தேர்தல் வாக்களிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், அவருக்கு 34, திடீரென மயக்கமுற்று இறந்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக நாடுகள் எல்லாரும் இந்த தேர்தலை கண்காணித்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் வன்முறைகள் இல்லாமல் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியில் இந்த தேர்தல் நடத்தப்படுகின்ற போதுதான் சர்வதேச நாடுகளின் ஆதரவுகள், அவற்றின் உதவிகள் இந்த இலங்கைக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தேர்தல் சம்பந்தமான அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இந்த தேர்தல் கண்காணிப்பில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. தேர்தல் அமைதியான முறையிலும் ஜனநாயக முறையிலும் நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லோரது விருப்பமாகும்.